சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய தை மாதத்தில் இந்த பிரபஞ்சம் எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்துலேயும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு விதமான எதிர்பார்ப்புகள் இருக்கும். இந்த பிரபஞ்சம் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் சாதகமான பலனை தர்றதில்லைங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தருணத்தில் தான் சாதகமான பலனை தரும். சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய தை மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? பொதுவாகவே தை மாதம் அப்படின்னா சிம்ம ராசிக்குரிய கிரகம் சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்தில் போகக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தானுங்க. சிம்ம ராசிக்கு மட்டும்தான் சூரிய பகவான் அதிபதியாக வருவார். அந்த ராசியுடைய நாயகன் சூரிய பகவான். வேறு எந்த ராசிக்குமே அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இல்லைங்க. தை மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரத்தில் தானுங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. கடக ராசியில் மகர லக்னத்தில் குருமகா திசையில் தானுங்க இந்த மாதம் தை மாதம் பிறக்கப்படுது. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 30ஆம் தேதி வரை சிம்ம ராசியாதிபதி சூரியன் சிம்ம ராசிக்கு 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் பகையாகக்கூடிய ஒரே மாதம் இந்த தை மாதம் தானுங்க. நம்ம நேரம் தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போகிறார். தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அதிகபட்சம் 11ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் சாதகமாக இருக்கும். ஓஹோன்னு இல்லைனாலும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரை நிச்சயமாக சாதகமாக இருக்காது. நம்மளுடைய எதிர்பார்ப்பு எல்லா நேரமும் சாதகமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அதில் தப்பில்லை. ஆனால் கிரக அமைப்புகளுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்கள் வரும். தை மாதம் முழுவதும் உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நான் சொல்ல வரலைங்க. சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு தை மாதம் 30 உங்களுக்கு சரியில்லைன்னு நான் சொல்ல வரல. தை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து தை மாதம் 11ஆம் தேதி வரை பரவாயில்லையாக இருக்கும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடையும். ஓரளவுக்கு வேலை வாய்ப்பில் ஒரு நிம்மதி சந்தோஷம் கிடைக்கும். உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்படும். வாழ்க்கைக்கேற்ற வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெருகும். இதெல்லாம் பரவாயில்ல. தை 11ஆம் தேதி அதாவது உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் 6வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்துக்கு போனவர் உத்திராடம் நட்சத்திரத்தில் இருந்து திருவோணம் நட்சத்திரத்தில் போகக்கூடிய ஒரு சூழல். ஒரு கிரகம் ஒரு பாவகத்துக்கு போகிறாருன்னா அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரத்தில் அவர் ட்ராவல் பண்ணியாகணும். அதுதான் விதி. அதுதான் நான் அடிக்கடிக்கு சொல்கிறது. ஒரே மாதிரியான நேர காலங்கள் வராது அப்படின்ட்டு. சில பேர் ஜென்மத்தில் ராசியில் சனி வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சனி போகிற வரைக்கும் பாதிப்பு கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த சனி 3 நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணும்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குள்ளேயும் ஒவ்வொரு மாதிரியான பலன் தான் அந்த ராசிக்கு வரும். அந்த மாதிரி 6வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தை 1ஆம் தேதியிலிருந்து தை 30ஆம் தேதி வரைக்கும் 6வது பாவகத்தில் தான் இருக்க போகிறாரு. ஆனால் 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு பெருசாக சங்கடம் இல்லை. 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை திருவோணம் நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய சந்திர பகவானுடைய சாரம் வாங்கி சிம்ம ராசிக்கு 12வது பாவகத்தை பார்ப்பார். சிம்ம ராசிக்கு 8வது பாவகத்துக்கு அதிபதி குரு பகவானுடைய பார்வை வேற வாங்குவார். போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்துடும், செய்யாத தப்புக்கு செஞ்சன்னு பேர் வந்துடும். நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து மேலே போகலனாலும் பரவாயில்ல சாமி, இருக்கிற நிலைமையிலேருந்து கீழே போகாமல் பார்த்துக்கோங்க. தை மாதம் 8ஆம் தேதி நல்லா புரிஞ்சுக்கோங்க. தை மாதம் 8ஆம் தேதி தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவரும் உங்களுடைய ராசியை பார்ப்பார். அதே மாதிரி சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 11வது பாவகம் லாபஸ்தானத்துக்கு போவார். எந்த மாதிரி சிந்தனை உங்களுக்கு இருக்கும்னா தை 1ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு எதுவும் யோசனை வராது. இருக்கிறது என்னவோ அப்படியே நம்ம பொழைச்சிக்கிடலான்ற எண்ணம் இருக்கும். ஆனால் 11ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை யோசனைகள் சிந்தனைகள் ரொம்ப பெரிய லெவலில் வரும். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணணும்,
ஒரு வாகனம் வாங்கணும், கையில் 4 காசு இருக்காது, வெறும் கையில் முளம் போடுற மாதிரி வீடு வாசல் வாங்கணும், தேவைக்கு மீறிய செயல் செய்யணுன்ற ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவீங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவசியமான பொருள் இருக்குது, அத்தியாவசியமான பொருள் இருக்குது. அவசியம்னா எல்லாமே அவசியம் தானுங்க, நம்ம பயன்படுத்தக்கூடியது எல்லாமே அவசியம்தான். ஆனால் அத்தியாவசியம் என்னவோ அதை மட்டும் செய்யுங்க. சிம்ம ராசியாதிபதி சூரிய பகவான் மறைவு ஸ்தானத்தில் பகை பெற்று 12 குடையவருடைய சாரம் இருக்கக்கூடிய சூழல் சிம்ம ராசிக்கு நல்லது கிடையாது. 10 தேதி வரைக்கும் ஓகே, 11லிருந்தே சிம்ம ராசி நண்பர்களுக்கு பாதகமான சூழ்நிலைகள் தான் கொடுக்கும். 24ஆம் தேதி வரை, தை 10ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 14 நாள் இருக்கிற வேலையில் பாதகத்தை ஏற்படுத்திவிடும். அதனால் சூதானமாக இருந்துக்கோங்க. கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் கொடுத்துடும், சூதானமாக இருந்துக்கோங்க. என்னடா இவர் இப்படி சொல்கிறாருன்னு நினைக்காதீங்க. எல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறது உங்களை சந்தோஷப்படுத்துறது, அது இல்லை ஜோதிடம். சந்தோஷத்தை தெரிஞ்சுக்கிறீங்களோ இல்லையோ, சங்கடத்தை தெரிஞ்சுக்கிடணும். இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த தருணத்தை நம்ம எப்படி கையாளணுன்றது தான் இருக்குது. 10 தேதி வரைக்கும் பரவாயில்ல சாமி, வண்டி வாகனத்தில் கூட உங்களுக்கு பிரச்சனை வராது. ஒரு மண்ணு மனைக்கு அட்வான்ஸ் கொடுக்கணுமா கொடுங்க, இல்லை ஒரு சுய தொழில் செய்யணுன்ற எண்ணம் இருக்குதா ஏற்பாடு பண்ணிவிடுங்க. தை 10க்குள்ளார கல்யாண கச்சேரி செஞ்சுக்கிடணுமா செஞ்சுக்கோங்க. அந்த 10 தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாக நிதானமாக இருக்கிறது நல்லது. 24ஆம் தேதிக்கு மேற்கொண்டு சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவுடைய சாரத்தில் சூரிய பகவான் வந்து சூரிய மங்கள யோகம் வருது. தை மாதத்தில் 30 நாளில் ரொம்ப ரொம்ப சிறப்பான நாட்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 6 நாள் தான். முதல்ல ஒரு 10 நாள் கூட ஒன்றும் ஆஹா ஓஹோன்னு இருக்காது, ஓரளவுக்கு பரவாயில்ல தான். கடைசி அந்த 6 நாள் தை 24ஆம் தேதியிலிருந்து தை 30ஆம் தேதி வரை சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. சிம்ம ராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி தனஸ்தானாதிபதி உடலஸ்தானாதிபதி அவரும் மறைவார். அதனால் தான் சொன்னேன், நண்பர்கள் சேர்க்க அப்படின்றது நண்பர்கள் இருக்க வேண்டியது தானுங்க. இது வரைக்கும் சிம்மராசி நண்பர்களால் பல பேர் நல்லா இருந்திருப்பாங்க. இந்த நேரத்தில் போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்துடும். சூதானமாக இருந்துக்கோங்க. காசு பணம் எங்கேயாவது போய் சிக்க வைக்கிற மாதிரி சூழ்நிலைகளை கொடுத்துரும், கொஞ்சம் சூதானமாக இருக்கணும். வாகனமும் அதே மாதிரி தான். அந்த 10 தேதியிலிருந்து 14 தேதி வரை நீங்கள் 60ல் போகிறது 40ல் போங்க, 100ல் போகிறது 50ல் போங்க. சரியா? இது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. 3வது பாவகத்துக்கு அதிபதி அந்த தகிரியஸ்தானாதிபதி நம்ம ராசியை பார்ப்பார் 15ஆம் தேதி வரை. அந்த 15 அந்த 10லிருந்து அந்த 15 அந்த 5 நாள் நீங்கள் கடந்துட்டா கூட அதுக்கு மேற்கொண்டு கூட உங்களுக்கு பெருசாக சங்கடம் இருக்காது. திருவோணம் நட்சத்திரம் முதல் பாதமும் 2வது பாதத்திலையும் சூரிய பகவான் வரும்போது தான் உங்களுக்கு யோசனைகள் அதிகமான யோசனைகள் கொடுக்கும். வெளிநாட்டுக்கு போகலான்ற எண்ணம் வரும், அதுக்காக காசு பணம் கட்டி விட்டிங்கன்னா அவன் ஊர் விட்டு ஓடி போயிடுவான். அதை பார்த்துக்கோங்க. சரியா? சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 11வது பாவகத்தில் 8ஆம் தேதி போயிடுவார். அப்போ அவருடைய சாரத்தில் 24ஆம் தேதி சூரிய பகவான் வர்றது நல்லது. இந்த மாதம் கடைசியில் ஒரு சில சிம்மராசி நண்பர்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன், மண்மனை ரிஜிஸ்ட்ரேஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. திருமணத்தில் தீராத தடை இருக்கும் இல்லையா, அந்த தடைகள் எல்லாம் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வளர்ச்சி அடைகிறதுக்கான சூழ்நிலைகள் கொடுக்கும், ஒரு ஏற்றத்தை கொடுக்கும், ஒரு நல்ல அனுகூலம் வரத்துக்கான வாய்ப்பு பின்னுக்கு இருக்குது. முன்னுக்கு போய் சிக்கிக்கிட்டிங்கன்னா பின்னுக்கு நல்லது எப்படி அனுபவிப்பீங்க? அதனால் கொஞ்சம் சூதானமாக இருங்க. 5வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் நமக்கு குரு பகவான் 10வது பாவகத்தில், அவரும் ரோகிணி நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிற. அப்படி குரு இது வரைக்கும் நமக்கு நல்லது பெருசாக பண்ணலை சாமி. சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு, சிம்மராசியில் பிறந்தவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு குரு பகவான் நல்லது பண்ணலை. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் அவர் பயணிக்கக்கூடிய காலகட்டம், அதாவது ஒரு மாடு பால் கறக்குதுன்னா
பூனை பக்கத்தில் படுத்துக்கிட்டு குடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குது. அதாவது வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக போகுது. இதுதான் மிச்சம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏதோ போய்கிட்டு இருக்குது பொழப்பு, அப்படி தான் சொல்லலாம். ஒரு மிஷின் வாழ்க்கை வாழ்கிற மாதிரி தான் சிம்மராசி நண்பர்களுக்கு கடந்த இந்த குரு மாறினதுலேருந்து ஒரு 7-8 மாதமாக இப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்கும். அதனால் வரக்கூடிய காலகட்டமானது வரக்கூடிய தை மாதத்தில், தை மாதம் அந்த 10 தேதி வரைக்கும் கொஞ்சம் சுமார், தை மாதம் 24ஆம் தேதிக்கு மேலே தான் உண்மையிலேயே சிறப்பாக இருப்பீங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொன்னாங்க சார், வாஸ்தவம் தானுங்க. தை பிறந்த உடனே வழி பிறந்துடாது இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நேரத்தில் தானே சாதகமான பலன் இந்த பிரபஞ்சம் தரும். அந்த மாதிரி சிம்மராசியில் பிறந்த நண்பர்களுக்கு தை 24ஆம் தேதிக்கு மேலே தான் சாதகமான பலன் வரும். இதில் மாற்று கருத்து இல்லை. சரிங்களா? இது உங்களை சங்கடப்படுத்துறதுக்காக சொல்லலைங்க, இருக்கிற 100% உண்மை இதுதானுங்க. சரிங்களா? பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க, நல்லதே நடக்கும். இந்த பதிவு கண்டிப்பாக சிம்மராசி நண்பர்களுக்கு பயன் உள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் மனசார நம்புகிறேன். இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.